சம்மர் ஸ்லாம் நடக்கிறதுனால சம்மர் ஸ்லாமோட கடைசி ராவா இதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, ஸோ என்னென்ன மேட்சஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ்லேருந்து நிறைய மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்ன நடக்க போகுதுன்றத டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ். அண்ட் ஆல்சோ சம்மர் ஸ்லாம் நைட் ஒன்னோடைய மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE டீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறது டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீச்சர்டு ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய OTCO வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸ் வரப்போறாரு. கூடவே நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியன் குந்தர் வரப்போறாங்க. சொரியா ரிப்ளையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜியோ ஊசோவையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்குது நம்மளுடைய ரெக்கோல் ராட்ரிகஸ் அண்ட் ஆல்சோ ராக்சன் பெரஸும் வரப்போறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக ஏஜி ஸ்டைல்ஸ் வர வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சூப்பர் ஸ்டார்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்மளுடைய ரியா ரிப்ளே, யூஎஸ்கே, நிக்கி பெல்லா அண்ட் ஆல்சோ ஸ்டெஃப்னி வகர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் இணைஞ்சு நம்மளுடைய நியோமி, செல்சி கிரீன், அது மட்டும் இல்லாமல் பைப்பர் நிவன், ஆல்பா ஃபேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 விமன் டாக் டீம் மேட்சும் நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய வேர்ல்டு வைட் சாம்பியன் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறாரு. அண்ட் ஆல்சோ குறிப்பாக சிஎம் பக்கம் அட்ரஸ் பண்ண போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வர்சஸ் பிரான்சன் டீட்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஜட்மெண்ட் டே சேர்ந்து நம்மளுடைய ஃபின் பேலர், ஜேடி மெக்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய LW கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் கப் பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரா. இந்த ராவை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க, WWE அஃபிஷியலாகவே சொல்லிடுவாங்க போத் நைட்டோட மெயின் ஈவெண்ட் என்னன்றதை. ஸோ நைட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் தான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும் போது, இந்த நைட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருக்குமா, இல்லை வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மெயின் ஈவெண்ட்டாக இருக்குமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ WWE டீஸாக பார்த்தோம்னா, ஸோ WWE டீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி பல இடத்துல டீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தால் தானே நம்ம 100% நம்ப முடியும். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரெஸ்ல் ஹேங் அவுட் சேனல் போக ஹேங் அவுட் கமெண்ட்ரின்ற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அதில் மார்வல் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஏஷியா கப் ரிலேட்டட் அதோட ஸ்கெடியூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணி வேற போட்டிருக்கோம். மறக்காம கிரிக்கெட் நாலேஜ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா DC மார்வல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த சேனலை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அது ஆல்சோ ஸ்டே சேஃப்.